வாழைப்பூ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத பார்த்தோன்னே எனக்கு வாழைப்பூ உசிலி பண்ணணும்னு தோணுச்சு. ஒரு கைப்பிடி அளவுக்கு வாழைப்பூ இருந்தது. அதுக்கு உசிலி பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 5 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து ஒரு 3/4 மணி நேரம் ஊறட்டும். வாழைப்பூ கட் பண்ணோடனே யூஸ் பண்ணிடணுங்க, இல்லைனா அது கருத்து போயிடும். அது கலர் மாறாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்காக மோர் தண்ணியில் அதை நான் கட் பண்ணி ஊற வச்சுக்கிறேன். இங்கே வாழைப்பூ தாளிப்புக்காக ஒரு வாணலியில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சீரகம், பெரிய வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து அதை தாளிச்சிட்டு ஊற வச்சுருக்க பருப்பை மிக்சியில் எடுத்து கொரன்னு அரைச்சி இட்லி தட்டில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் ஆவி காட்டி எடுத்துக்கிறேன். இங்கே மோர் தண்ணியிலேருந்து வாழைப்பூவை நல்லா பிழிஞ்சு எடுத்து இங்கே வதக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடுறேன். இங்கே 5 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா பருப்பு உருண்டைகள் நல்லாவே வெந்திருந்தது. அதை மிக்சியில் திரும்பவும் சேர்த்து பல்ஸ் மோடு போட்டு எடுத்துக்கிறேங்க. அதை ஏற்கனவே இங்கே வெந்துட்டுருக்கிற வாழைப்பூவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 முடி தேங்காய் எடுத்துக்கிறேங்க. நல்லா துருவி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும்ங்க. கூட கொத்தமல்லி தழைகள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். சூப்பரான ரொம்ப டேஸ்டியான வாழைப்பூ உசிலி ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் பருப்பெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியானது. இதை செஞ்சு பாருங்கள். வீட்டில் எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.